அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இது செப்டம்பர் 2ஆம் தேதி என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டேங்க. ஸோ அந்த அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். செலிப்ரேஷன் எங்களுடையது எப்படி இருந்தது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வாங்கிட்டேன். ஸோ அதே ட்ரெஸ்ஸு தான் அவர் போட்டுட்டு கம்பெனிக்கு கிளம்பிட்டார். அதுக்கு முன்னாடி நான் நேற்றே ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே இன்னைக்கு நான் என்ன சமைச்சிருந்தேன் அப்படின்றத. அந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே நன்றிகள். ப்ளஸ் கூடவே 2 சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கலைவாணி, அஸ்விதா. அவங்க 2 பேருக்குமே மனமார்ந்த நன்றிகள். ஹாப்பி பர்த்டே ப்ரோ, ஹாப்பி பர்த்டே அண்ணா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என் ஹஸ்பண்டுமே பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, அவரும் ரொம்ப ஹாப்பி, நானும் ஹாப்பி. கமெண்ட் பண்ண 2 சிஸ்டருக்குமே எங்களுடைய ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? காலையில் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு வழக்கம் போல் அவருக்கு வேலைக்கு போயிட்டார். ஏன்னா லீவு போடலை, ஏற்கனவே நிறைய லீவு போட்டாச்சு. ஸோ லீவு வேணான்ட்டு விட்டாச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், என்ன சமைக்கணுமோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க, நான் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சு சீக்கிரமாக எழுந்திரிச்சு சமைச்சு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. பட் அவர் என்ன யோசித்தார், எனக்காக யோசித்தாரா இல்லை வந்து சாப்பிட்டு போகலான்ட்டு யோசித்தாரான்னு எனக்கு தெரியலங்க. பட் மேக்ஸிமம் எனக்காக தான் யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் வேணாம், நான் வேலைக்கு போயிடுறேன் 5 மணிக்கு, நீ வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு வை, நான் வந்து சாப்பிட்டு போகிறேன், பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டாரு. எதுக்கு அலைச்சல் அப்படின்னு யோசித்தேன். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இன்றைக்கி அவருடைய டே, ஸோ அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே அமையட்டும், செய்யலாம் அப்படின்ட்டு நானுமே விட்டுட்டேன். அவர் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு போன பின்னாடி அப்படியே நம்ம வேலையை பார்க்கலான்னு நினச்சேன். பட் படுத்து தூங்கிட்டேன் 7 மணிக்கு அசால்ட்டாக. ஏன்னா 9-9:30 மணிக்கு தானே வருவார், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தூங்கிட்டேன். அப்புறம் 7 மணிக்கு எழுந்திரிச்சு மோட்டரில் தண்ணி பிடிச்சிட்டு நம்மளுடைய வேலைகளையும் பார்த்துட்டு அப்புறம் என்ன முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா பாயாசம் தான். ஸ்வீட்லேயே போகலாம் அப்படின்ட்டு. அவருக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா சேமியா ஜவ்வரிசி பாயாசம் தான். இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன், என்ன வேணும் அப்படின்ட்டு. இதுதான் வேணும்னு சொன்னார். ஸோ அதுவே செஞ்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி, அப்புறம் கேப்சிகம், உருளைக்கிழங்கு, பீன்ஸு போட்டு ஒரு சால்னா. எனக்கு வேறு பார்த்திங்கன்னா பக்கு பக்குன்னு இருந்ததுங்க, நல்லா வரணும் எல்லாமே அப்படின்ட்டு. மற்ற நாள்லேயும் நம்ம யோசிப்போம், இன்றைக்கி நம்ம சமைக்கிறது நல்லா வரணும் அப்படின்ட்டு. இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் டே அன்றைக்கி நம்ம பார்த்து மனசார ஸ்பெஷலாக சமைப்போம். அந்த அன்றைக்கி ஒன்று சொதப்புனா கூட நம்மளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது சாப்பிட்றவங்கள விட நமக்கு. அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக வந்திருந்ததுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்குன்னு சமைச்சது எல்லாமே நல்லா வந்திருந்தது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். சாப்பிட்டு அவருமே ரொம்ப ஹாப்பின்னு சொன்னார். அவர் பார்த்திங்கன்னா 10:30 மணி ஆகிடுச்சுங்க வரதுக்கே. நான் இதுக்கு முன்னாடி எதுவுமே வாங்கிட்டு வந்து கொடுக்கல மதியம் லஞ்சு சமைக்கிறதுக்கு. நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரும்போதே எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னார். ஸோ அவர் வரதுக்கே 10:45 ஆகிடுச்சு. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அவர் கிளம்புறதுக்கு 11:15 ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணுங்க மட்டன் வாஷ் பண்ணுறது, இஞ்சி பூண்டு உரிக்கிறது அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாமே அப்புறம் தான் வாங்கிட்டு வந்து அவர் கொடுத்தாரு. நம்ம நார்மலாக சீக்கிரமாக சாப்பிடும்போது கூட நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது, உண்ட மயக்கம் மட்டும்தான் இருக்கும். பட் நம்ம லேட்டாக சாப்பிட்றோம், ரொம்ப பசி எடுத்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு ஒரு மாதிரி டயர்ட்னஸ்ஸாக இருக்கும், அலுப்பாக இருக்கும். எனக்குமே அப்படி தான் இருந்தது. வேறு வேலை பார்க்கணுமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் போல் இருந்தது. பட் நம்ம இன்னும் ப்ராசஸையே ஆரம்பிக்கலை, எந்த ஒரு ப்ரிப்ரேஷனையும் பண்ணி வைக்கல. ஸோ நம்ம இனி உட்காரக்கூடாது அப்படின்னு நினச்சேன். சரி, உட்காந்தபடியே ஏதாச்சும் வேலை இருக்கும்ல, அதை பார்க்கலான்ட்டு உட்காந்தபடியே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு உரித்து வச்சுட்டேன். அப்புறம் மட்டனை வாஷ் பண்ணி அதையும் பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டு விட்டாச்சு, அது வேகட்டும் அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசி எதுலேயுமே சமைக்க போகிறது இல்லைங்க. வழக்கமாக நம்ம சாப்பிடுவோம்ல, டெய்லியும் சாப்பிடுவோம்ல சாப்பாட்டு அரிசி, அதில் தாங்க இன்றைக்கி நான் மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தேன். செம்மையாக வந்திருந்தது. நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ நான் ஒரு நைஃப்பில் கட் பண்ணல, இந்த நைஃப் பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 3 ஸ்கை ப்ளூ கலரில் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். 200 ரூபா அப்படின்ட்டு ஒர்த்துங்க. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க 5 நிமிஷத்தில் கட் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். நான் சோம்பேறி கிடையாது, பட் என்னுடைய வேலைகள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். மூமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா என்னுடையது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அது எனக்கும் தெரியும், மற்றவங்களும் சொல்லியும் நான் கேட்டிருக்கேன். ஸோ இருந்தால் என்ன பண்ணுறது? ஆனால் நான் சோம்பேறி கிடையாது, வேலை செய்கிறதுக்கு பின்னாடி போகிற ஆளும் கிடையாது. பட் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது, செட்டிங்ஸ் அப்படி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த நைஃப் வாங்கின பின்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு அந்த சாப்பிங் போர்டில் வச்சு டக்குன்னு கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க. ஒரு 10 பீன்ஸை வச்சு கட் பண்ணுறதுக்கும் சரி ஈஸியாக இருக்குது. இந்த வெங்காயம் பிரியாணிக்கு வெட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், மெலிசா அதே நேரத்தில் நீல வாக்கில் இருக்கணும். அதை கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்தது. ஸோ ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிட்டேங்க நான். ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. யாரோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, நல்லா இருக்குது. 200 ரூபா மீஷோவில் செட் ஆஃப் 3 வருது. இப்போ நம்ம சாப்பாட்டு அரிசியில் எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் மட்டன் வேக வச்சேன்ல, அதே குக்கரில் தான் எடுத்திருக்கேன். அந்த மட்டனையும் தண்ணியையும் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு குக்கரை எடுத்து அதில் தேங்காய் எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, அப்புறம் ஒரு 4 பெரிய வெங்காயம் அதை நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன், அதுவும் வதங்கின பின்னாடி ஒரு 4 பழமான தக்காளி. இது கொஞ்சம் மீடியம் சைஸ் குட்டியாக தான் இருந்தது, அதனால் 4 சேர்த்துட்டு அதுவும் வதங்கின உடனே நம்ம மட்டன் வேக வச்சோம்ல, அந்த தண்ணியை விட்டுட்டு மட்டனை மட்டும் சேர்த்துக்கணும். அப்போ தான் மட்டனில் எல்லா ஃப்ளேவர்ஸும் இறங்கும். மசாலா, அப்புறம் புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டுன்ட்டு எல்லா ஃப்ளேவரும் இறங்கும். ஸோ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், நான் வேறு எந்த பொடியுமே சேர்க்க மாட்டேங்க, இதை மட்டும்தான் சேர்ப்பேன். செம்மையாக வரும், கண்டிப்பாக சேர்த்து பாருங்கள். என்னுடைய மிளகாய் தூளே பார்த்திங்கன்னா செம்மையாக கலர் கொடுத்துச்சு. நான் எந்த ஒரு கலர் பவுடரும் சேர்க்கலை. அதுவும் போட்டு வதக்கின பின்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா சேர்த்ததை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தக்காளி சேர்க்கும் போதே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினாவையும் ஒரு கை நிறைய 2 கை நிறைய சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வாஷ் பண்ண தண்ணியை முதல்ல ப்ரிஃபர் பண்ணோம், ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து எடுத்தது சாப்பாட்டு அரிசி. ஸோ 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம குக்கர் போட்டு விசில் போடுறோம் அப்படின்னா 2 டம்ளர் ஓகேவாக இருக்கும். குக்கர்லேயோ இல்லை மற்ற பாத்திரத்துலேயோ தம் போடுறீங்க அப்படின்னா 2.5 டம்ளர் கரெக்டாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி போட்டுட்டு கொதிக்கும்போது ஒரு அரை லெமனை புழிஞ்சு சேர்த்துட்டேன். நல்லா கொதித்த பின்னாடி உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அரிசியையும் போட்டுட்டு அப்புறம் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிட்டேங்க. நான் ஒரு பைத்தியங்க, கேமரா ஆனில் இருக்குன்ட்டு நான் பாடுன்னு அரிசி போடுறது, லெமன் புழிகிறது, குக்கர் மூடுறதுன்னு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா தெரியுது நான் கேமராவையே ஆன் பண்ணல அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு அப்புறம் இப்போவாச்சு கொஞ்சம் ஞானம் வந்ததே அப்படின்ட்டு அதை ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணும்போது தான் நான் பார்த்து சரி பண்ணிட்டேன். இப்போது ஆனில் தான் இருக்குது. வீடியோவும் எடுத்தாச்சு. சுட சுட மட்டன் பிரியாணி, தயிர் பச்சடி, அவ்வளோதான்.